ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் காமெடி வெப் சீரிஸாக வெளியான 50s ப்ரொஃபஷனல் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு காலகட்டத்தில் கொரியாவுடைய டாப் லெவல் டேஞ்சரஸ் ப்ரொஃபஷனலா இருந்த ஒரு 3 பேரை சுத்தி தான் இந்த சீரிஸ் உடைய கதைக்களம் நகருது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா NIS பிளாக் ஆப்ஸ் ஏஜென்டா இருந்திருப்பாரு. ஒரு ஃபெயில்டு மிஷனுக்கு அப்புறமா ஒரு தீவுல ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு நார்த் கொரியன் ஆபரேட்டிவா இருப்பாரு. ஒரு முக்கியமான மிஷனுக்கு அப்புறமா அவருடைய பாஸ்ட் அண்ட் ஐடென்டிட்டி எல்லாமே மிஸ்டீரியஸா மாறிடுது. மூணாவது நபர் ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இந்த 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் அப்படின்றது தெரியாம அதே தீவுல ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாக் பர்ல் மிஷனுடைய அந்த அன்ரிசால்வ்டு மிஸ்ட்ரி திரும்ப வர இவங்க 3 பேருடைய பாதைகள் கிராஸ் ஆக ஆரம்பிக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா இந்த 3 பேருடைய ஹிடன் ஸ்கில்ஸ் எல்லாமே கிராஜுவலா வெளியே வர ஆரம்பிக்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பழைய எதிரிகள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், கிரைம் ஆபரேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்காக இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்றாங்க. 50ஸ்ல லைஃபே முடிஞ்சதுன்னு நினைச்ச அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்காக இவங்க நடத்தின ஒரு ஆக்ஷன் அதுகளம் என்ன அப்படின்றது தான் 50s ப்ரொஃபஷனல். ரிட்டையர் ஆன ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் அவங்களோட 50வது வயசுல திரும்ப ஒன்னு சேர்றது அப்படின்ற அந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா யூனிக்கா இருந்துச்சு. லீட் ரோல் நடிச்ச அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த சீரிஸ் உடைய பலம் அப்படின்னே சொல்லுவேன். இவங்க 3 பேருமே ஒருத்தர் முதல்ல நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா கதைக்களம் நகரும் போது இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டீம் பில்டிங் எல்லாமே நடக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸ் முழுக்கே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் காமெடியை கலந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்காம அங்கங்க ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. சோ ஆக்ஷனுமே ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் முழுக்கே பாத்தீங்கன்னா ஆக்ஷனை குறைவா வச்சுட்டு நிறைய டயலாக் பேசிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஃபீல் வரதான் செய்யுது. அதனாலே பாத்தீங்கன்னா பேசிங் அப்படின்றது ஸ்லோ ஆகுது. நிறைய சீக்வன்சஸ் டிராகிங்கா இருக்கு. ஒரு 5 எபிசோடுக்கு ஒரு தடவை தான் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது வரைக்குமே பேசிட்டே தான் இருப்பாங்க. சரி, இந்த சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் பாஸ் கேட்டகரியில ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. பட் உங்களுக்கு டயலாக் ஓரியன்டட் சீரிஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்றீங்க. இந்த சீரிஸ்ல அலர்கான இல்ல. சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். 50s ப்ரொஃபஷனல் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.